ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குயிக்காக எப்படி ஒரு 3 to 5 மினிட்ஸ் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது வித்தின் 5 மினிட்ஸில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தேவைப்படும். எப்போது அப்படின்னா யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஒரு எமர்ஜென்சி என்னால் இந்த வீக் டாஸ்க் பண்ண முடியல, ஸோ எமர்ஜென்சியாக ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். பட் ஏஐக்குன்னு சொல்லிட்டு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான் நம்மளால பண்ண முடியும் பெர் வீக்குக்கு. ஸோ ஒரு வாரத்துக்கு அப் டு 10 மினிட்ஸ் நம்ம வீடியோ பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸாக ஒரு 5 வீடியோ பண்ணலாம். 3 மினிட்ஸாக ஒரு 3 வீடியோ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வீடியோ பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு 4 வீடியோஸ் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இதுவும் இருக்குது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, அந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏஐ வாட்டர் மார்க் இருக்கும். நம்ம எந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ணமோ அந்த ஏஐயோட வாட்டர் மார்க் அதில் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்கும். அதை நீங்கள் எடுக்க முடியாது. அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போய்க்கலாம். ஸோ இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அரவுண்ட் ஒரு 4000 வருது. நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லென்த்தான வீடியோஸும் பண்ணலாம், கொஞ்சம் ஒர்த்ஃபுல்லான கண்டென்ட்ஸும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஏஐயில் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்குமா நம்ம யூடியூப் சேனலுக்கு? ஸோ நம்ம ஒரு ரியலாகவே ஒரு யூடியூப் சேனல் ஒரு மானிட்டைசேஷன் வாங்கணும், நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. லாங் டேர்மில், ஷார்ட் டேர்முக்கு வேணால் ஒர்க் ஆகும். லாங் டேர்மில் நாமளே எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது தான் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும், வியூவர்ஸும் நிறையா கொண்டு வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு எப்போயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் அ ஷார்ட்கட். ஸோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இது எப்போயுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ப்ளஸ் நம்ம எஸ்பிஓ டாஸ்க் பண்ணும்போது ஏஐலேருந்து ஜென்ரேட் பண்ணுற வீடியோஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு கிளியராக தெரில. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் ஒன் டைம் நீங்கள் வந்துட்டு இந்த ஜென்ரேட் ஆகிற வீடியோவை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஏஐ வாட்டர் மார்க் இருக்கிற இடத்துல உங்களோட யூடியூப் லோகோ வந்துட்டு மாஸ்க் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். அது நீங்கள் பண்ணலாம். க்ராப் பண்ணிக்கலாம். எண்டில் வந்துட்டு அந்த ஏஐ வாட்டர் மார்க், அந்த ஏஐ லோகோ வரும். ஸோ அதுவும் நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறப்போ நம்ம ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் நீங்கள் எப்பயுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய சஜஷன் அதுதான். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, யாருக்காவது எமர்ஜென்சி டைமில் இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நான் டைம் இல்லை, நான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நான் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டே நான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மேபி ஒர்க் ஆகலாம். ஸோ எப்படி அந்த வீடியோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இன்வீடியோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வீடியோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஜென்ரேட் வீடியோ நவ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்க. ஸோ ஃபஸ்ட்டு உடனே உங்களுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்லி கேட்கும். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இன்வீடியோ ஏஐன்னு சொல்லிட்டு ஆப்பே இருக்குது. நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு நான் வந்துட்டு ப்ரௌசர்லேயே பண்ணுறேன். ஸோ இமெயில் ஐடி உங்களோட கூகுள் ஐடியில் கூட லாகின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு அது என்னோடய கூகுள் ஐடியில் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஒரு டெம்ப்ரரி மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ டேப்பில் போய்ட்டு ஒரு டெம்ப்ரரி மெயில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்ப்ரரி மெயில் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெம்ப்ரரி மெயில்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ டெம்ப்ரரி மெயில் ஓகே ரெடி ஆகிடுச்சு. காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்பாக்ஸில் வந்துட்டு லாகின் கோடு கேட்கும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு லாகின் கோடு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு என்னோடய லாகின் கோடு. ஓகே. ஸோ அதை வந்துட்டு சப்ஜெக்ட்லேயே இருக்குது. நான் காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி போய்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது அக்கௌண்ட்டுக்கு நேம் கேட்கும். ஸோ நம்ம ஏதோ ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சும்மா நான் ஒரு எஸ்பிஓ டிவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். எஸ்பிஎம் டிவிஎம் ஒர்க் ஸ்பேஸ் கண்டினியூ. ஸோ செலக்ட் ரீசன், ஹவு டிட் யூ டிஸ்கவர் இன் வீடியோ ஏஐ. ஸோ ஃபேஸ்புக், ஆன்லைன் கோர்ஸ், டிக்டாக். இப்போ ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அதாவது எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் க்ரியேஷனுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கண்டினியூ. ஃபைன். ஓகே. ஆப் இருக்க ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு கேட்குது. தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதே ஸ்டெப்ஸாக நீங்கள் அங்கே பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதில் யூடியூப் எக்ஸ்பிளைனர்னு கீழே இருக்கும். அதை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ யூடியூப் எக்ஸ்பிளைனர் போயிட்டு இப்போ வந்துட்டு க்ரியேட் சம் 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்னே கொடுப்போம். ஸோ 5 மினிட்ஸ் யூடியூப் வீடியோ அபவுட் எதை பற்றி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜென்ரலான டாபிக்ஸ் பற்றி கொடுப்போம். ஒரு ஜென்ரலான டாப் 10 நம்பர்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்பர்ஸுமே வந்துட்டு 10 கொடுங்க, 10 அண்ட் அபவ் கொடுங்க, 10 ஆர் 15, அதுவே பெட்டர்.
அதுக்கு மேலே போனாலும் ரொம்ப லென்த்தியாக போகும். அதுக்கு கம்மியாக வந்தாலுமே உங்களுக்கு வந்து வீடியோ ஜென்ரேஷனும் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு 7 to 10 நம்பர்ஸ் வந்துட்டு 7 to 15 இருந்துச்சுன்னா பெட்டர். 3, 2 அப்படின்னு டாப் 3 இல்லை டாப் 5லாம் கொடுத்தோன்னா நமக்கு வந்து வீடியோ லென்த் வந்துட்டு குட்டியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 5 minutes வீடியோக்கான கண்டென்ட் இருக்கணும்ல. ஸோ அதனால் ஜென்ரலான டாபிக்ஸ் பற்றி கேட்போம். ரொம்ப அப் டு டேட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேட்கக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு ஏஐ ட்ரெயின் ஆகிருக்காது, அதெல்லாம் அப்டேட்டும் ஆகியிருக்காது. ஸோ அதனால் லேட்டஸ்ட் நியூஸ் பற்றிலாம் கேட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காது. ஸோ ஜென்ரலாக நான் வந்துட்டு இப்போ ஒரு கிரியேட் 5 minutes யூடியூப் வீடியோ அபவுட் நான் வந்துட்டு ஒரு டாப் 10 கண்ட்ரீஸ் அப்படின்னு போடுறேன். கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னே கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக். ஸோ இதே மாதிரி டாப் 10 மோஸ்ட் விசிட்டட் சிட்டிஸ், டாப் பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ், இல்லை டாப் 10 ஃபுட்ஸ், டாப் 10 ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் நீங்கள் இந்த மாதிரி நிறையா நீங்கள் ஜென்ரலான விஷயங்கள் நீங்கள் எடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் இது பண்ண வேணாம். லாங்குவேஜ் ஷுட் பி இங்கிலீஷ். ஓகே, யூஸ் எனி மேல் ஆர் ஃபீமேல் வாய்ஸ் கொடுக்கலாம். நான் வந்துட்டு ஓகே யூஸ் அ மேல் வித் இங்கிலீஷ் இந்தியன் இங்கிலீஷ் ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, வாய்ஸ் சாரி. ஸோ இந்தியன் இங்கிலீஷ் வாய்ஸ் ஃபார் தி நரேட்டர். சப்டைட்டில் எனி சப்டைட்டில் இருக்கட்டும். யூஸ் iStock as needed. டோன்ட் யூஸ் iStock கொடுத்துட்றேன். யூஸ் யூடியூப் ஆடியோ லைப்ரரி ஒன்லி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தாச்சு. பாருங்கள் நமக்கு ப்ராம்ப்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஜென்ரேட் வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ ஜென்ரேட் ஆகும். யூஸ்வலாக வீடியோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 5 minutes எடுக்குது. அந்த டயத்தில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வீடியோ சீன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நமக்கு ஃபைனலாக அவுட்புட் வரும். இந்த வீடியோவில் நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன் வீடியோ வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி வீடியோ வரணும் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இது மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். நம்ம எதுவும் கரெக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது பேக்ரவுண்டில் ஆகட்டும். நான் பாஸ் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்யூம் பண்ணுறேன். கைஸ் வெல்கம் பேக். பாருங்கள், வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. 6 minutes வீடியோ, 6 minutes 33 seconds வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுனால காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளியராக உங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் வராது, காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. பட் மானிட்டைசேஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படும், சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஏஐ மூலிமா க்ரியேட் பண்ணுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் ஓனாகவே வீடியோஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எஸ்பிஓ டாஸ்க்காக மட்டும்தான் நான் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா இப்படியும் ஒரு வழி இருக்குது. பட் எஸ்பிஓ சைட்லேருந்து இந்த மாதிரி ஏஐயில் க்ரியேட் பண்ண வீடியோஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது வந்துட்டு அட் யுவர் ஓன் ரிஸ்க். நீங்கள் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு டாஸ்க் அக்செப்ட் ஆகலைன்னா இது உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அதுவும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பேக் டு த ஒர்க். நம்ம இது இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். Welcome to our channel. Today, we embark on a journey to the far corners of our planet. We're counting down the top 10 countries you must visit. A collection of diverse landscapes, rich cultures, and a haven for outdoor enthusiasts. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு Hike through pristine forests, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து kayak வீடியோ across crystal clear ஜென்ரேட் lakes, ஆகிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா challenge உங்களுக்கு yourself வந்துட்டு with thrilling bungee jump. உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் இருக்குது. இந்த ஸ்டேட் ஸ்டோரி பிளாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மார்க் இருக்குது லெஃப்ட் சைடில் டாப். ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இன் வீடியோ ஏஐ வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ சில ஃப்ரேம்ஸில் இருக்கும், சில ஃப்ரேம்ஸில் இருக்காது. நீங்கள் Immerse in the கண்டினியூஸாக cosmopolitan ரன் பண்ணி cities of பார்த்தீங்கன்னா Toronto, தெரியும். ஸோ அப்போது நீங்கள் இந்த வாட்டர் மார்க் இருக்கிற இடத்துல மேபி உங்களோட நீங்கள் எடிட் பண்ணுவீங்களா, வீடியோ எடிட் பண்ணுற ஆப்பில் நீங்கள் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லோகோ வந்துட்டு த்ரூ அவுட் த வீடியோ வர்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இந்த இன் வீடியோ ஏங்கிறத நீங்கள் மாஸ்க் பண்ணி கூட வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன் வீடியோ ஏன்னு சொல்லிட்டு எண்ட் ஆகும். know in the comments which country you'd love to visit next. Until then, keep exploring and keep the spirit of adventure alive. ஸோ இந்த இன் வீடியோ ஏன்னு சொல்லிட்டு வரல, இதையும் நீங்கள் க்ராப் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஓகே அப்படிங்கிறப்போ நீங்கள் இதில் எடிட்டும் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாது. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வாட்டர் மார்க்கோடு தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஏஐ பிராண்டிங்
நார்மல் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் ரெசல்யூஷனுமே வந்துட்டு 1080 பிக்சல் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ இதுவே வந்துட்டு நமக்கு மோஸ்ட் எனஃப். இது கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மீடியா எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ஒரு per வீக்குக்கு வந்துட்டு நம்ம 4 வீடியோ தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுலேயுமே அந்த 4 வீடியோஸுமே 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு வீக்குக்கு 10 மினிட்ஸ் வீடியோ தான் நம்ம பண்ண முடியும். அதுலேயும் இந்த வீடியோவே நம்ம 6 மினிட்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 4 வீடியோஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிற ஃபைல் உங்களோட கேலரியிலே ஆட் ஆகிக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஃபர்தர் எடிட்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு, ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்தர் எடிட் பண்ணிவிட்டு லோகோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிவிட்டு ஸ்பான்சர் கண்டென்ட் எதுவும் ஆட் பண்ணனாலும் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். பட் அகெயின் டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி உங்களோட ஓன் சோல் ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத ஜஸ்ட் டைம் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேறு எதுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.